காங்கிரஸை பொறுத்தமட்டில் அது தன்னுடைய வாக்கு வங்கியை மட்டுமே தற்போதைய தேர்தலில் பலமா பார்க்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சுவாமிநாதன். வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு. ஆனா திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் உட்பட சில பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸை பொறுத்தமட்டில் ராகுலினுடைய முடிவின் அடிப்படையில தான் இந்த சிக்கல் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு சிதம்பரம் அவர்கள் மிக முக்கியமான சீனியர், மிக மூத்த தலைவர்கள் ஒருவர். அவரே இன்று நேரடியாக சென்றிருப்பதன் மூலமாக ஒரு சுமூகம் எட்டப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பட் காங்கிரஸ் கேட்கக்கூடிய இடங்கள் அபரிவிதமாக இருந்தால் நிச்சயமாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதற்கு சம்மதிக்க மாட்டார். ஏன்னா தமிழகத்துல காங்கிரஸ் கட்சிக்கு எப்பொழுதெல்லாம் கூடுதல் இடங்கள் கொடுத்திருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் நெருக்கடியாக மாறி இருக்கு. நீங்க 2011 63 இடங்கள் போட்டிட்டாங்க, கிட்டத்தட்ட 5 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி. நீங்க 2011 பொறுத்தி பாருங்க, 63 இடங்களை வாங்கியதனால தான் திமுகவால பிரதான எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத சூழல் ஏற்பட்டது. 2016 41 இடங்கள் வாங்கிவிட்டு 8 இடங்கள் தான் ஜெயிக்கிறாங்க. பட் 2021 இடங்கள் குறைக்கப்பட்டது, வெற்றியாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருந்தது. இதைதான் திராவிட முன்னேற்ற கழகம் மதிப்பீடு செய்யறாங்க. இன்னொன்று, இன்னைக்கு இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை தொடங்கி விடியல் பயணம் தொடங்கி பல்வேறு திட்டங்கள் இருக்கிறதுனால காங்கிரசுக்கு அதிக இடங்கள் கொடுப்பதை விட திமுக தந்தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக வர வேண்டும் என்ற ஒரு பார்வையும் இருக்கு. பட் நீங்க கேட்டதை போல இங்க இடங்கள் என்பது ஒரு பிரச்சனை. ஆனா இடங்களை தாண்டி அங்கு இருவேறு கருத்துக்கள் நிலவுகிறது. சோனியா காந்தி போன்ற தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகவோடு இருக்கக்கூடிய இணக்கம் போதுமானதாக இருக்கும். கிட்டத்தட்ட இன்னைக்கு மக்களவையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 10% பேர் தமிழகத்திலிருந்து உருவானவங்க. சோ அது திமுக காங்கிரஸ் என்பது இங்க ஒரு வெற்றி ஃபார்முலா அப்படின்னு பாக்குறாங்க. பட் ராகுல் காந்தியினுடைய கணக்கு வேறு ஒன்றாக இருக்கிறது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் என்றால் அங்க இருக்கக்கூடிய தேசிய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் போன்றவர்கள் கேரள தேர்தலை பார்க்கிறார்கள், பாண்டிச்சேரி தேர்தலை பார்க்கிறாங்க. இங்க பாண்டிச்சேரியில் திமுக கூட்டணி ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்திற்கே காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு கொடுக்கப்படல. கிட்டத்தட்ட கடந்த 3ஆம் தேதி நடந்தது என்று நினைவு அந்த கூட்டம். இதையெல்லாம் பொருத்தி பாக்குறாங்க. அண்டை மாநிலங்களுடைய வெற்றி, தமிழகத்துல கட்சியை கடைமட்ட நிலையில் வளர்ப்பது. இது ரெண்டுக்கும் தாவேகா கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் திமுக இந்த 25 இடங்கள் என்பதில் கரார் தன்மையைத்தான் காட்டுவார்கள். அதிகபட்சம் அது 28 இடங்கள் வரையும் திமுக விட்டுக் கொடுக்கலாம். பட் அதற்கு காங்கிரஸ் சம்மதிக்குமா என்பதை பொறுத்துதான் முடிவு இருக்கிறது. என்னதான் ராகுல் காந்தியினுடைய குரல் அதற்கு வலுவாக இருந்தாலுமே கூட சோனியா காந்தி அவர்கள் எடுக்கிற முடிவுக்கு ராகுல் காந்தி அவர்கள் கட்டுப்படுவார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நன்றி திரு சுவாமிநாதன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து செய்தியாளர் கோகுல் களத்திலிருந்து இணைகிறார், அவரிடம் பேசலாம். கோகுல், இப்போ திமுக கூட்டணியில காங்கிரசுக்கான இடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இழுபறியை தாண்டி வாக்கு வங்கியா நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட காங்கிரஸ் போறதுனால பெரிய அளவுல பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் ஒரு கணிசமான பெர்சன்டேஜ் திமுகவுக்கு பாதிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ அந்த இடங்களை எப்படி திமுக ஓவர் கம் பண்ணும் ஒருவேளை இந்த சிச்சுவேஷன் சரியா அமையலன்னா? நிச்சயமாக இப்போது திமுக இருக்க ஒரு பலமே அதே கூட்டணி, பலமான கூட்டணி தொடர்கிறது. புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வந்திருக்கிறது என்பதுதான் பலம். ஏற்கனவே அரசு மேல எந்தவித ஒரு அதிருப்தியும் இல்லை என்று திமுக தலைமை தெரிவித்து வரக்கூடிய நிலையில கூட்டணி கட்சிகளும் அதே நிலை தொடர்வதால், புதிய கட்சிகள் வருகை தந்திருப்பதால் மேலும் வலு சேர்க்கும் வகையில கூட்டணி அமைந்திருக்கிறது. தேர்தல் களம் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் தேர்தல் பணியை திமுக தலைமை தீவிரப்படுத்தியிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் ஒருவேளை கூட்டணியை விட்டு வெளியேறினால் கூட்டணியில் சலசலப்பு உருவாகலாம். மற்ற கட்சிகளுடைய நிலை அதற்கு பின்னர் எவ்வாறு இருக்க போகிறது? தாவேகா கூட்டணியில காங்கிரஸ் இணைந்தால் அந்த வாக்குகள் யாரை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு அடிப்படையில் தான் திமுகவும் ஒரு கணக்கு போட்டு தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்று திமுக தலைமையும் தொடர்ந்து விரும்புகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல காங்கிரஸ் கட்சியுடைய வாக்குகள், கணிசமான வாக்குகள் திமுகவுடைய வெற்றிக்கும் தேவைப்படுகிறது. கடந்த முறை தேர்தலில் கூட 1% வாக்கில் தான் வெற்றி தோல்வி எல்லாம் மாறி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 4% மேல வாக்குகள் இருக்கு என்று சொல்லப்படக்கூடிய நிலையில அந்த வாக்குகளை இழப்பதற்கு திமுக தயாராக இல்லை. புதிய கட்சிகளை இணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய திமுக இங்க இருக்கக்கூடிய கூட்டணியில் அது பிரதான கட்சியான காங்கிரஸை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு இடத்தில் இல்லை என்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. ஆனால் இடங்களை விட்டு கொடுத்தால் மற்ற கட்சிகளுக்கும் கூடுதல் இடங்களை கொடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடி திமுகவுக்கு இருக்கிறது. தங்களுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட வேட்பாளர்களை அறிவிப்பதில் சில தாமதங்கள் ஏற்பட்டது. அப்ப கூடுதல் இடங்களை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்தால் ஒருவேளை வேட்பாளர் அறிவிப்புல காங்கிரஸ் கட்சி தாமதப்படுத்தலாம். அது
வந்து தேர்தல் பணியை பாதிக்கலாம். இது போன்ற பல்வேறு கருத்துக்களின் அடிப்படையில் தான் திமுக இந்த கூட்டணி கணக்கையும் தொகுதி பங்கீட்டையும் அணுகுறாங்க. ஆனால் தொடர்ந்து காங்கிரஸ் மேலிடமும் டெல்லி மேலிடமும் கூடுதல் இடத்தை பெற வேண்டும். காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்கிறது. குறிப்பாக ராஜ்யசபா உறுப்பினரை தாங்களே பெற்றுக்கொள்ளும் வகையில அந்த எண்ணிக்கை அமைய வேண்டும் என்ற அடிப்படை 35 இடங்கள் வரை கேட்டிருப்பதாக தகவல் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் திமுக 10 இடங்களை கூடுதல் இடங்களை குறைத்தால் கணிசமான எண்ணிக்கையை திமுக போட்டியிடக்கூடிய எண்ணிக்கை குறையும் என்பதால் அது போன்ற ஒரு சூழல் இல்லை என்பதுதான் தற்போது திமுக வட்டாரத்தில் மூத்த நிர்வாகிகள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. சிதம்பரம் ஒரு சமாதான பேச்சுவார்த்தையாக தான் இருதரப்புக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து முதலமைச்சரிடம் தற்போது டெல்லி தலைமை சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை முன்வைப்பார். முதலமைச்சரும் எண்ணிக்கையை 25 2 அல்லது 3 என்ற எண்ணிக்கையை உயர்த்தி வழங்குவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் காங்கிரஸோட மூத்த நிர்வாகிகளும் இருக்காங்க. அந்த கருத்தை டெல்லி மேலிடம் குறிப்பாக ராகுல் காந்தி ஏற்றுக்கொள்வார் என்ற அடிப்படையில் தான் திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க. இருதரப்பும் ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த சிதம்பரம் முதலமைச்சர் சந்திப்பை பார்க்கிறாங்க. காயத்ரி, கோகுல், நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் இருங்க. தற்போது செய்தியாளர் தமிழரசியும் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தமிழரசி, இப்போ காங்கிரஸை பொறுத்த மட்டும் இந்த இடங்களோட எண்ணிக்கையில அவங்க இந்த தேர்தலில் ரொம்ப போக்கஸ்டா இருக்காங்க. ஆனா திமுக தலைமை ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை தான் ஒதுக்க முடியுங்கிறதுலையும் அவங்க ஸ்டெடியா இருக்காங்க. அப்ப இப்படியான சூழ்நிலையில ப. சிதம்பரனுடைய சந்திப்பு அப்படிங்கிறது இந்த சிக்கலுக்கான ஒரு தீர்வை நோக்கி நகர்த்துமா காங்கிரஸை? ஆமா, இந்த இப்போ கூட்டணியில நிலவி வரக்கூடிய இந்த இழுபறி, இந்த சிக்கலை ஒரு சுமூகமா அதை சரி செய்யறதுக்கு தான் ப. சிதம்பரம் இந்த சந்திப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா நீ ஆரம்பத்திலிருந்தே இந்த கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்தே பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸுடைய ஒரு தரப்ப ஒரு தொடர்ச்சியா அடுத்தடுத்த பிரச்சனைகளை கிளப்பிக்கிட்டே இருந்தாங்க. முதல் ஒரு தவேக தலைவர் விஜயுடனான சந்திப்பு அப்படின்னு ஒரு சிக்கல் ஏற்பட்டது. அதன் பிறகு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு இத முன் வச்சாங்க. அப்புறம் திமுக அரசாங்கத்தின் மீதான சில விமர்சனங்கள், கடன் சுமை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைய பிரவீன் சக்கரவர்த்தி எடுத்தார். அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அப்புறம் திமுக பேச்சுவார்த்தைக்கு அழைக்கல அப்படின்னு மறுபடியும் ஒரு மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஒரு சிக்கலை ஏற்படுத்தினாங்க. இப்படி தொடர்ச்சியா ஒரு சிக்கல் ஒரு காங்கிரஸ் தரப்புல ஒரு தரப்புனால இப்போ எழுப்பப்படுது, அது சரி செய்யப்படுது, மீண்டும் அடுத்த பிரச்சனை உருவாக்கப்படுது. இப்படிதான் ஆரம்பம் முதலே தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட கிரீஷ் சோடங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் தொடர்ந்து அந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனைய ஏற்படுத்தக்கூடிய வகையில, சலசலப்பை உருவாக்கக்கூடிய வகையில தொடர்ந்து இருந்தது. ஒவ்வொரு முறையும் மாநில தலைமை மற்றும் ஏற்கனவே இதே போல பிரச்சனை எழுந்த போது ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்திச்சு அந்த பிரச்சனையை அப்ப சரி பண்ணாரு. இப்படி ஒவ்வொரு முறையும் அது சரி செய்யப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில தான் தற்போது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வரைக்கும் இது வந்து 25 இடங்கள் ஒதுக்கப்படும் சொல்லப்பட்டது. மேலும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து உள்ளாட்சி தேர்தல்கள்ல ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை கொடுக்கணும், அப்புறம் வாரியங்கள்ல இடம் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் முன் வச்சது. அது கூட பேச்சுவார்த்தையில திமுக தரப்புல அதுக்கும் சில ஒப்புதல்களை கொடுத்ததா தகவல் வெளியாச்சு. உள்ளாட்சி தேர்தல்கள்ல ஒரு 20% வழங்கப்படுறது, அதே போல வாரியங்கள்ல பதவிகள் வழங்கப்படுறது, இதுக்கெல்லாமே திமுக தரப்புல இருந்து ஒப்புதல் கொடுக்கப்பட்டதா கூறப்பட்டுச்சு. இருப்பினும் கூட கிரீஷ் சோடங்கர் ஒரு பேட்டியை கொடுத்தது, அப்புறம் அதற்கு அடுத்த நாள் ராகுல் காந்தி முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து போடும் போது வழக்கமா சகோதரர்னு குறிப்பிடுற அவர் குறிப்பிடாதது, இதெல்லாம் மீண்டும் இந்த கூட்டணிக்குள்ள இந்த தொடருமா அல்லது வெளியேறுமா அப்படிங்கிற பல கேள்விகளை எழுப்புச்சு. இந்த நிலையில தான் தற்போது இதை சரி செய்யக்கூடிய வகையில் இந்த சந்திப்பு ஏற்படுறதா காங்கிரஸ் தரப்புல தெரிவிக்கப்படுது. இப்போ இன்னும் கூடுதலா 2 அல்லது 3 தொகுதிகளை திமுக ஒதுக்க முன் வரலாம் அப்படின்னு தகவல் வெளியாகுது. முன்னதாகவே கடந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு திமுக 25 இடங்களை கொடுக்க ஒத்துக்குச்சு. அதே போல மாநிலங்கள் அவை ஒரு சீட் தற்போது கொடுக்க சம்மதம் தெரிவித்திருக்கிறதாகவும் அதிகாரப்பூர்வமா பிரஸ் மீட்லயே செல்வ பெருந்தகை கூறியிருந்தாரு. இந்த சூழல்ல தான் தற்போது இன்னும் கூடுதலான இடங்கள் இந்த பிரச்சனை ஏற்பட்ட பிறகு தற்போது கூடுதல் தொகுதிகளை ஒதுக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை எழுந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது கூடுதல் தொகுதிகளை காங்கிரஸ் தரப்புல இருந்து கேட்கலாம். அதற்கு 1 அல்லது 2 தொகுதிகளை திமுக கூடுதலா ஒதுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் கூட இந்த முறை திமுக தொடர்ந்து காங்கிரஸ்ல ஒரு தரப்பு பிரச்சனைகளை தொடர்ந்து ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில இனி வரும் காலங்கள்ல இருக்காம பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையா திமுக வைக்க வாய்ப்பு இருக்கு.
இருக்கு. குறிப்பா கிரீஷ் ஓடங்கர், மாணிக்கம் தாகூர், அதே போல பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட ஒரு தரப்பு நிர்வாகிகள் அடுத்தடுத்து இந்த கடந்த 3 மாதங்கள்ல தொடர்ச்சியா ஒரு பிரச்சனைக்கு பிறகு அடுத்த பிரச்சனை அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில இப்போ இந்த சிக்கல் சரி செய்யப்பட்டா இனி வரும் காலங்கள்லயும் எந்த சிக்கலும் எல்லாம் இருக்க அதற்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில யாரு இருக்கணும், இந்த மாதிரியான சில நிபந்தனைகள் இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம்.